வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்குள் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவிப்பு. எதிர்வரும் 22ஆம் தேதி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் கூட்டத்தில் பங்கேற்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத 5 வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர பரிந்துரை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விரைவில் கொழும்புக்கு திரும்ப இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிர்மான சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, அரசாங்கத்திற்குள் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றாலும் அதில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அரசாங்க உறுப்பினர்களே ஆனாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக கொள்கலன் விடுவிப்பு தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் குற்றம் புரிந்தவர்கள் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நடவடிக்கைக்கு உள்ளாகுவார்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர் போதைப்பொருள் ஒழிப்பில் நாட்டை விடுவிக்கும் ஆரம்ப அடியை எடுத்து வைத்துள்ளோம் என்றும் இது நீண்டகால பயணம் என்றும் இறுதி வரை தொடர்வோம் என்றும் கூறினார். கடந்த காலங்களில் சட்டம் சில சமூகங்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டது. இப்போது அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. குறுகிய காலத்திற்குள் போதைப்பொருள் ஆக்கிரமிப்பிலிருந்து நாடு விடுவிக்கப்படும். நீண்ட கால திட்டத்தால் போதைப்பொருள் அற்ற தூய்மையான இலங்கை கட்டியெழுப்பப்படும். ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டி, இது மக்களின் ஆணைக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் இந்த சலுகைகளை நீண்ட காலமாக அனுபவித்தனர். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனிப்பட்ட நலன் எதிர்பாராமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளார் என்றார். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து அவர் கூறுகையில், சபாநாயகர் தனிப்பட்ட முறையில் அல்ல, சட்டம் அதிபர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் சபையின் ஆலோசனையின் பேரிலேயே அதனை நிராகரித்துள்ளார். அந்த முடிவு நியாயமானது. எதிர்கட்சிகளுக்கு அது சகிக்கவில்லை. இருந்தாலும் விவாதத்திற்கு வந்திருந்தாலும் பிரேரணியை எளிதாக தோற்கடித்திருப்போம் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 22ஆம் தேதி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். அவர் அங்கு நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்கின்றார். இந்த விஜயத்தின் போது பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளோடு இருதரப்பு சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களை அவர் நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அவர் ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸை உத்தியோகபூர்வமாக சந்தித்து இலங்கை தொடர்பான சர்வதேச அரசியல், பொருளாதாரம் மற்றும் மனிதாபிமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் தான் உத்தியோகபூர்வ செயற்பாடுகளை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் 26ஆம் தேதி அந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். ஜப்பானில் அவர் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் 27ஆம் தேதி பங்கேற்கின்றார். அங்கு ஜப்பானின் மூத்த அரசியல் மற்றும் பொருளாதார தலைவர்களுடன் உயர்மட்ட கலந்துரையாடலில் ஈடுபடுவார். இந்த சந்திப்புகளில் இருதரப்பு உறவுகள், முதலீடுகள், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதியின் அமெரிக்கா மற்றும் ஜப்பானிய விஜயங்கள் இலங்கைக்கு சர்வதேச அரசியல், பொருளாதார மற்றும் வணிகத் துறைகளில் புதிய வாய்ப்புகளை திறக்கக்கூடிய முக்கியமானவையாக கருதப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத 5 வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர பரிந்துரைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சாத்தியமான சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக சட்டமா அதிபரின் வழிகாட்டுதலை பெறும் நோக்கில் இந்த அறிக்கைகள் அனுப்பப்பட்டதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் முழுமையான வருமானம் மற்றும் செலவு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். தேவையான அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய மேலும் 13 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களின் வாக்குமூலங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா இடையினே முக்கியமான சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பு இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் வேண்டுகோளின் பேரில் ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு இல்லத்தில் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்திப்பின் போது உலகளாவிய அரசியல் சூழ்நிலை, தெற்காசியாவின் நிலவரம் மற்றும் இலங்கையின் தற்போதைய உள்நாட்டு அரசியல், பொருளாதார சூழ்நிலை ஆகியவை குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இலங்கை இந்திய இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், முதலீடுகள், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ஆற்றல் மற்றும் துறைமுக மேம்பாடு போன்ற பல முக்கிய பிரிவுகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக தெரிய வருகின்றது. மேலும் அண்மையில் நேபாளத்தில் ஏற்பட்ட அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் மக்கள் போராட்டங்கள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க தனது மதிப்பீடுகளை இந்திய உயர்ஸ்தானிகரிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார். பிராந்திய அரசியல் நிலைப்பாடுகள் இலங்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த கலந்துரையாடல் தொடர்பான முழுமையான அறிக்கையை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா
புதுடில்லியில் உள்ள இந்திய அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு இலங்கை இந்திய உறவுகளை வலுப்படுத்துவதோடு பிராந்திய அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை என்ற பிரதி பாதுகாப்பு அமைச்சரின் கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறுகையில், பிரதி அமைச்சர் போரில் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், அதற்காக மனித உரிமை மீறல்கள் ஏற்பட்டதாக சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் கருத்து தெரிவித்திருந்தார். இன்று செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் கூட அவரது கருத்துப்படி மனித உரிமை மீறலாக கருதப்படவில்லை. இது கண்டனத்துக்குரியது. செம்மணி புதைகுழி குறித்து அரசு விசாரணை செய்வதாக கூறிய போதும் பிரதியமைச்சர் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கின்றார். அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகரால் ஏற்கப்படவில்லை. உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது அவர் ராணுவ உயர் பதவியில் இருந்ததனால் சந்தேகங்கள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அவர் கூறிய கருத்து மூலம் மனித உரிமை மீறல்களில் அவர் தொடர்புடையவரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது என்று செல்வம் அடைக்கல்நாதன் மேலும் கூறியுள்ளார். தமிழ் மக்களின் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூரங்கள், கொலைகள் அனைத்தையும் மறக்கும் வகையில் பிரதியமைச்சர் பேசியுள்ளார். இது தமிழ் மக்களின் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அவர் இடைநிறுத்தப்பட்டு உயர்த்த ஞாயிறு சம்பவம் உள்ளிட்ட விடயங்களில் விசாரணை செய்யப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்கள் இல்லை என்று அவரது கூற்று உண்மையான மறைக்கும் முயற்சியாகும். மக்கள் ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராகவே ஜனாதிபதி மற்றும் சார்ந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அப்படி இருக்க ஜனாதிபதி மௌனமாக இருப்பது ஏன்? ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என்று எண்ணற்றோர் சித்திரவதைக்குள்ளாகி கொல்லப்பட்ட வரலாறு செம்மணி புதைகுழி. இதை ஐநா சபையும் சுட்டிக்காட்டியுள்ளது. உள்ளக விசாரணையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே பிரதியமைச்சர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை பற்றி கருத்து தெரிவித்து இன்னுமொரு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள சிறப்பு சபையில் அவர் தாம் ஆட்சியில் இருந்த காலத்தை நினைவு கூர்ந்திருந்தார். அவர் மேலும் கூறிய போது, நாட்டில் நீண்ட காலமாக நீடித்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை என்று கருதுகின்றேன். அதனால் இன்று கூட நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது எனது அரசியல் வாழ்வில் கிடைத்த அதிர்ஷ்டம் என்று எண்ணுகின்றேன். அந்த காலத்தில் இருந்து அருகில் சிறந்த அமைச்சர்கள், வீரத்துடன் செயல்பட்ட ராணுவ தளபதிகள் மற்றும் பல துறைகளில் அர்ப்பணிப்புடன் உழைத்திருந்தார்கள். அவர்களுடைய கூட்டு முயற்சியால் தான் நாம் யுத்தத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திட முடிந்தது. தற்போதைய நிலைமையை பற்றி பேசும்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று நாட்டின் சூழ்நிலையில் இன்னும் ஒரு யுத்தம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எதிர்காலம் குறித்து யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. வரவிருக்கும் காலத்தில் எத்தகைய மாற்றங்களும் நிகழ வாய்ப்பு இருக்கின்றது. அதற்காக நாட்டின் தலைமைத்துவம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச ஒருபுறம் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து மக்களுக்கு உறுதியளித்திருந்தாலும், மறுபுறம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அபாயங்களை அரசு கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்று எச்சரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விரைவில் கொழும்புக்கு திரும்ப இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மஹிந்த ராஜபக்ச நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியான நிலையில் அவரின் ஓய்வு வாழ்க்கைக்காக அனைத்து தேவையான வசதிகளையும் வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு. ஆனால் இன்றைய அரசாங்கம் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் அலட்சியம் காட்டுகின்றது. சரியான வசதிகள் கிடைத்தவுடன் அவர் மீண்டும் கொழும்பில் தங்கி அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளை முன்னெடுக்க உள்ளார் என்றார். மேலும் அவர் வலியுறுத்துகையில், முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய மரியாதையும் பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பது சர்வதேச அளவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறையாகும். ஆனால் இன்றைய அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த மரியாதையை வழங்க தயங்குகின்றது. அவர் நாட்டிற்காக செய்த தியாகங்களையும் சாதனைகளையும் மறந்துவிட முடியாது. அவருக்கு உரிய மதிப்பும் கண்ணியமும் வழங்கப்பட வேண்டும் என்று சஞ்சீவ எதிரிமான குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், மஹிந்த ராஜபக்ச நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவராக நினைவு கூறப்படுகின்றார். அத்தகைய தலைவரை புறக்கணிப்பது வரலாற்றையே புறக்கணிப்பதற்கு சமம். அரசாங்கம் விரைவில் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து அவருக்குரிய வசதிகளையும் மதிப்பையும் வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். சஞ்சீவ எதிரிமான மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு திரும்பும் வாய்ப்பு மிக அருகில் இருப்பதையும் அதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார்.